வதந்திகளை வச்சு நம்பாதீங்க. பதிவு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை. இல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அதை அப்படியே கேட்டுருக்கிறதுக்கு எங்களால பார்த்தவங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு. கொஞ்சம் இப்படி தள்ளிடுங்க. நீங்க நடுவில் நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும்னு அப்படியெல்லாம். நீங்க ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்றும் அரசர் அல்ல. நாங்க ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல. புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமாய் போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்க. நீங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். அன்னூரில் விவசாய நிலங்களை விற்றாலோ வாங்கினாலோ பத்திரப்பதிவு செய்ய மறுத்து வந்த சார் பதிவாளருக்கு எதிராக விவசாயிகளின் எச்சரிக்கை குரல்தான் இது. எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானே சொல்றாங்க. பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மற்றவங்க கிட்ட நடக்கும், எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இல்லை இதுல குறுக்கு வழியில போய் படுறதுன்னு சொன்னா 24 மணி நேரத்தை பாலமுருகனை டிராப் பண்ணிடுவோம். எங்ககிட்ட ஆள் இருக்குது, எங்ககிட்ட திறமை இருக்குது, அவர் என்ன வாங்குறாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அந்த வழிக்கெல்லாம் போவே இல்லை. இது மக்கள் போராட்டம். கோவை மாவட்டம் அன்னூரில் 3800 ஏக்கர் பரப்பளவில் அக்கரை, செங்கம்பள்ளி, குப்பனூர், வடக்கலூர், பொகலூர் மற்றும் மேட்டுப்பாளையம் தாலுகாவில் உள்ள இலுப்பநத்தம், வல்லேபாளையம் ஆகிய ஊராட்சி பகுதிகளில் நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதற்கு விவசாய சங்கங்களும் பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து போராடியதால் சிப்காட் அமைக்கும் திட்டம் நிறுத்தி வைப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர் 3 நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்ல, அதை பூரா இந்த 3 மாவட்டத்துக்கு விதைச்சு விட்டார். பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரையமனா திரும்பி போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதில் பிரச்சனை இருக்குது, எப்படி போராட்டம் நடத்தினா யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம், விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம், நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த 900 ஏக்கருக்கு பேசிக்கலாம், டிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணியாச்சு. கடந்த சில வாரங்களாக குறிப்பிட்ட அந்த ஊராட்சி பகுதிகளில் சிப்காட் அமைக்க திட்டமிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை குறிப்பிட்ட தனியார் ஒருவர் அதிக அளவு வாங்கி குவித்த நிலையில் விவசாயிகள் தங்களுக்குள் நிலங்களை விற்பனை செய்யவும் வாங்கவும் பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர் மறுத்து வந்ததாக கூறப்படுகின்றது. இப்போ நீங்க 3 நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. இல்ல, பதிவு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெண்டு வந்திருந்தாலும் பதிவாகி பாய்ஞ்சிருக்கோம். சார் நாங்கள் ஒரு 4 நாளைக்கு மூலம் கூட வந்து கேட்குறோம். நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் சொல்லலை. பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை. யாரோ தவறான நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கேன். நல்லபடியாக ரெகுலராக இன்னைக்கு கூட பாய்ஞ்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதனால் மீண்டும் வெகுண்டெழுந்த கிராம மக்கள் சம்பவத்தன்று அன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த அன்னூர் சார் பதிவாளர் செல்வ பாலமுருகன் பத்திரப்பதிவு செய்ய எந்த தடையும் இல்லை என்றும் விவசாயிகளிடம் யாரோ தவறாக தெரிவித்துள்ளனர் எனவும் கூறிவிட்டு அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல முயன்றதால் கோபமடைந்த விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பாட்டுக்கு போறேன்னு தலையாட்டிட்டு போறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவரு தலையாட்டிட்டு போறாரு, என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இங்க நின்று நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போலீஸ் மாரி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு போறேன்னு தலையாட்டிட்டு போறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பேசிட்டு இருக்கும்போது போறேங்கிறீங்க, எங்க போவீங்க? இல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அதை அப்படியே கேட்டுருக்கிறதுக்கு எங்களால பார்த்தவங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு? கேட்கறதுக்கு ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இல்ல, ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? மக்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு அரசு பணியே இருக்காது, எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் என சார் பதிவாளரை கேள்விகளால் துளைத்தெடுத்ததால் செய்வதறியாமல் திகைத்து நின்றார் அன்னூர் சார் பதிவாளர். உங்க பேரு சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க
இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள். நீங்க ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்றும் அரசர் அல்ல. நாங்க ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல. புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமாய் போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட 10 வழி இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும். உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன், வேற விவகாரத்தில். அது எங்களுக்கு தேவையில்லை. ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க.